ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக சொல்லி நாமத்தான். கர்த்தர் நல்லவர். நம்ம யார் உற்சாகத்தோடு காணப்படுவோம். இது நமக்கு பண்டிகை மாதம், கிறிஸ்துமஸ் நாட்கள். நம்ம யாரும் சந்தோஷத்தோடு இந்த வேளையில காணப்படுவோம். இந்த வேளையில கூட கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை நாம் தியானித்து நாம் கடந்து செல்வோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 1 வசனம். எண்ணாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிரியால் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நுணுக்கம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரத்தின் படியை காலையில் இறங்குகிறவர்களை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி யார் பார்க்கிறார்? பீலேயாம். பீலேயாம் என்பது ஒரு ஊழியக்காரராக காணப்படுகிறார். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல, அதாவது எகிப்தை விட்டு அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கானானை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல அவருடைய மோவாபின் எல்லைகளிலே வந்த பொழுது அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அதை அந்த ராஜாவாகிய மோவா பார்க்கும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். என்ன இவ்வளவு திரளான மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, திடீர்னு வந்து நம்ம பக்கத்துல கடந்து வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு ஒரு ஒரு திடீரென்று ஒரு அதிர்ச்சி என்று கூட நான் சொல்லலாம். ஆகையினால் அவன் என்ன செய்கிறான், அவன் ஒரு ஊழியக்காரத்துல, பீலேயாம் என்ற ஊழியக்காரத்துல போய் கூலிக்கு அவனை என்ன செய்கிறான், அழைக்கிறான். நீங்க வந்து இந்த ஜனங்கள் என்ன பண்ண வேண்டும், சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை போய் அழைத்து கொண்டு வர. முதல்ல வரமாட்டேன்னு சொல்றாரு, ஆனாலும் திரும்பவுமாக என்ன பண்றாரு, அவர் கடந்து வருகிறார். அப்படி கடந்து வந்து இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக இந்த பீலேயாமை அழைத்து கொண்டு வராங்க. ஆனால் அங்க நடந்தது என்னவென்றால், அவன் ஒரு விஷயம் இல்ல, 2 விஷயம் இல்ல, 3 விஷயம் என்ன பண்றாரு, திரும்பமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இங்க போடப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் பிரியமுள்ளவரா இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம வந்து அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறோமா, அதைதான் இந்த வேளையில சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவருக்கு வந்து ரொம்ப ஆசை நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், பிரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. உலக பிரகாரமா எல்லாம் நம்ம பார்க்கிறதான காரியம். நம்ம வந்து ஒரு தாய் வந்து என்ன பண்ணலாம், பிள்ளைகளை பிரியப்படுத்த பார்க்கலாம், பிள்ளைகள் தாயை பிரியப்படுத்த பார்க்கலாம், அல்லது கணவர் மனைவியை பிரியப்படுத்த அநேக காரியங்களை செய்யலாம். அதே போல மாற்றி என்ன செய்கிறோம், ஒருத்தரை பிரியப்படுத்த இந்த உலகத்தின் காரியங்களில நம்ம முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே போலதான் இந்த வேளையில கர்த்தர் இந்த வேளையில என்ன பண்றாரு, அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நம்ம வந்து பிரியமா நம்ம நடந்து கொள்கிறோமா, எதுலெல்லாம் நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நம்ம காணப்படுகிறோமா, அதை மாத்திரம் இந்த வேளையில நம்ம சுருக்கமாக இந்த வேளையில சிந்தித்து நம்ம என்ன செய்வோம், நாம் கடந்து செல்வோம். கர்த்தருக்கு பிரியம் தான், நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று இந்த பீலேயாம் நன்கு என்ன பண்ணிட்டான், புரிந்து கொண்டான். என்னென்றால் அவங்க வந்து ஆடுகளை பலியிடுறாங்க, பல தகன பலிகளெல்லாம் இட்டு ரெடி பண்ணி என்ன பண்றாங்க, போயிட்டு ஆண்டவர்கிட்டவே விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாமே ஆசீர்வாதமாக நீ என்ன பண்ணுவ, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும், நீ வந்து பரவி பெருகுவ, காண்டாம இருக்கிறது கொத்த பலன் உனக்கு உண்டு, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுல போய் இந்த 23வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அநேக ஆசீர்வாதங்களையும் அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய ஜனங்களுக்காக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதை நீங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில நமக்கு சமயம் இல்லாதபடினால நம்ம வந்து எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த வேளையில பார்ப்போம். இப்போ ஒரு நம்ம மாமா வராங்க, ஊர்ல இருந்து வராங்கன்னா என்ன பண்றோம், இதை சமைக்கலாம், எங்க மாமாக்கு சிக்கன் பிடிக்கும், மட்டன் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி என்ன பண்றோம், சமைத்து வைக்கிறோம், அதை வாங்குறோம், இதை வாங்குறோம், ஓடி என்ன பண்றோம், காரியங்களை செய்கிறோம். அதே போல நம்ம அந்த அவங்களை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கிறது போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவன், நம்மளை உண்டாக்கின தேவனை
பிரியப்படுத்தும் வண்ணமாக நம்முடைய காரியங்கள் ஒவ்வொரு நாள் நம்ம செயல்படுகிற செயல்கள் காணப்படுகிறதா, அதை தான் இந்த வேளையில நாம் சீக்கிரமாக நாம் பார்த்து நம்ம முடிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 69வது அதிகாரம் அதில் 30-31 வசனத்தை முதலாவதாக நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 69, 30-31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவோம். விரைப்புலனுள்ள காரியத்தை பார்க்கிறோம். இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரத்தினால ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், பாட்டினால் அவரை துதிக்கணுமா. அது கொம்பும் கால எருதலை காட்டில் அந்த வலைகளை காட்டிலும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நம்ம ஆண்டவருக்காக அள்ளி கொடுத்துட்டா மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, திருப்தியாய் நம்மை ஆசீர்வதித்து விடுவார்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதல்ல, ஆண்டவர் என்ன செய்யணுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? ஆராதனை நேரத்துல யாருமே கொஞ்சமான ஆட்கள் தான் காணப்படுகிறோம். முதல்ல ஆராதனை துவக்க நேரத்துல யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணணுமா? ஆண்டவரை பாடி துதிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? ரொம்ப அதுல பிரியமாக ஆண்டவர் காணப்படுறாரு. எவ்வளவு ஒரு ஈஸியான காரியம் பாருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம குரல் எப்படி இருக்கிறது அதெல்லாம் ஆண்டவர் பாக்குறது இல்லை. ஒழுங்கா பாடுறோமா அது இல்லை. உள்ளத்திலிருந்து நம்முடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது? ஆண்டவரை உண்மையான உள்ளத்திலிருந்து நம்ம துதிக்கிறோமா? ஏனென்றால் ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு வெறுமையான ஒரு வார்த்தைகளை சொல்றார் வருத்தத்தோட. என்னன்னா, என் ஜனங்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், அவங்களின் இருதயமும் எனக்கு எப்படி இருக்கிறது? தூரமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம பேருந்து ஜெப வீட்டுல நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்வார் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையா நம்ம பாடுறோம், மற்றவங்களை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமே இல்லை. டைரக்ட் கனெக்ஷன் நமக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த தொடர்பு இந்த ஆண்டவர் உண்மை. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியங்களை செய்தீங்களேப்பா, இவ்வளவு பயங்கரமான நாட்களிலும் கர்த்தரை நீ நடத்தி இருக்கிறீங்களேப்பா, அப்படியா ஆண்டவரை புகழ்ந்து பாடணும். அது கஷ்டம் இருக்கா? அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? பாடலாம். பவுலும் சீலாவும் என்ன செய்தார்களாம்? ஆண்டவரை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலைக்குள்ளதா இருந்தது. ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த சிறைச்சாலையை அதிரும்படியாக ஆண்டவர் செய்தார். கட்டுகள் எல்லாம் கலன்று போக முடியாது செய்தார். கதவுகள் எல்லாம் காணாத திறக்க முடியாது ஆண்டவர் உதவி செய்தார். அதே தேவன் இந்த நாளிலே நம் மத்தியில அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளதாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் அந்த உண்மையான தேவத்தை நம்ம உண்மையாய் நாம் பாட்டினாலும் நம்முடைய ஸ்தோத்திரங்களினால் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் செய்வார். அதுல ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிரியப்படப்பட நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு சத்துருக்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், என்ன வந்தாலும் யாரும் என்ன பண்ண முடியாது, நம்மை நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆக நம்ம அதை அதிகமா சிந்திக்க வேண்டும். சங்கீதம் 101 சொல்கிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருடைய சந்நிதி முன்பாக கடந்து வந்து ஆனந்த சத்தத்தோடே அவருக்கு சங்கீதம் பாட கடவீர்கள் என்று சொல்லி அப்படி அநேக சங்கீதங்கள்லாம் அந்த பாட்டினுடைய மகிமையை அங்க நம்ம பார்க்க முடியும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஆண்டவருக்கு பிரியும். நம்முடைய மெசேஜோட டாபிக் என்னது? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மை ஆசீர்வதிக்க அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அவரை பிரியப்படுத்தும் வண்ணமாக நம்ம செயல்படுறோமா அப்படின்னு நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக என்ன செய்ய வேண்டுமா? அவரை பாட்டினால் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி. அடுத்ததாக எபிரேயர் 11:6 நாம் வாசிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரை பிரியப்படுத்த நம்மளுக்கு என்ன வேண்டுமா? விசுவாசம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அநேக நேரங்கள்ல நம்ம ஜெபிப்போம், ஆனா அந்த ஜெபத்துல என்ன இருக்காது? விசுவாசம் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. நம்ம எல்லா காரியங்களும் இது பண்ணி நடத்தி கொண்டிருப்போம். அதுல விசுவாசம் ஆண்டவர் எனக்கு செய்வார், நடத்தி கொடுப்பாருன்ட்டு அந்த விசுவாசமே இருக்கவே இருக்காது. இங்க வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியவே முடியாது. அந்த விசுவாசம் ஏனென்றால் ஆண்டவர் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் உள்ளத்தின் ஆழங்களை அவர் பார்க்கிறவரா, எல்லாத்தையும் அறிந்த தேவனா இருக்கிற. உண்மையான உள்ளத்துல விசுவாசம் இருக்கிறதா? அநேக இடத்துல ஆண்டவர் சொல்லி பார்ப்பாருங்களேன், அற்புதங்களை செய்யும் போது, உன் விசுவாசம் பெரியது, நீ வேண்டிக் கொள், உன் விருப்பத்தின்படியே நீ எனக்கு ஆக கடவுது. அப்படி ஆண்டவர் அநேக இடத்துல விசுவாசத்தை பார்த்து என்ன செய்வார்? அற்புதங்களை செய்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதற்கு உதாரணமாக நம்ம அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:5.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி என்ன பண்ணானா எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆண்டவரோட நடந்து கொண்டே என்ன செய்தாரா, அவர் குடும்பங்களை நடத்தி கொண்டிருந்தார். அவர் நம்மள மாதிரி இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அவர் என்ன செய்தாராம், குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான் என்று சொல்லி போடப்பட்டான். ஆனாலும் அவர் என்ன செய்தாராம், அவன் ஆண்டவரோடு நடந்து கொண்டிருந்தான். He walked with God ன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல போடப்பட்டது. அப்படியாக ஆண்டவரோடு விசுவாசித்து என்ன செய்கிறான், அவன் ஆண்டவரோடு நடந்து கொண்டிருக்கிறான். பசங்க முடியுமா? அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. யார் இடத்துல சாட்சி பெற்றான்? தேவனிடத்துல. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆனால் இந்த ஏனோக்கு என்ன செய்தாலாம், விசுவாசித்தான். தேவன் இருக்கிறார், அவர் உண்டென்று என்ன செய்தானாம், விசுவாசித்தான். யூதாவில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது, அவன் நிகழ்காரியங்களை மட்டும் ஆண்டவரனை உண்டாக்கினார், எல்லாத்தையும் படைச்சார், அதை மட்டும் விசுவாசிக்கவில்லை, இனி வரப்போறதையும் அவன் விசுவாசித்தான் என்று ஆவியானவருக்கு எழுதி வைத்திருக்கார். பாருங்க, யூதா 14:15 நம்ம வெளிப்படுத்துறதுக்கு முன்பதாக வருகிறதான ஒரே ஒரு அதிகாரம் தான் அதுல இருக்கும். ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பு கொடுக்க வரான்னு சொல்லி என்ன பண்ணா, முன்னறிவித்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. யூதா 14:15 எழுதுறவங்க வீட்டுல போயிட்டு நீங்க வாசித்து பாருங்க. அவர் வந்து என்ன பண்ணா, வரப்போறதையிலேயே அவன் விசுவாசித்தான். நிச்சயமா என்ன பண்ண போறாரு, நியாயம் தீர்க்க முடியும். ஆண்டவர் 1000-10,000 தூதர்களுடன் செய்ய போகிறார், வரப்போகிறார் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் வரப்போறான்னு சொல்லிட்டு? ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மட்டுமல்ல, நம்ம ஆண்டவர் வரப்போறாரு. அவர் வந்து என்ன செய்ய போகிறார், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து கொள்ள போகிறார். அவர் வருகையில நான் என்ன செய்யப்படுவேன், எடுத்துக்கொள்ளப்படுவேன். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டியது அவசியமா. இந்த நாட்கள்ல வந்து அநேகர் வந்து அதை நம்ம மறந்துட்டோம். யாரும் அதை பத்தி பேசுறதே இல்ல, வருகையை பத்தி பேசுறதே இல்ல. நம்ம இன்னைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும், அது அப்படி அப்படியே நம்ம பண்ணுவோம். நம்ம குடும்பத்துக்காகவே நம்ம ஒரு கஷ்டத்தோடு நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். அப்படி அல்ல. ஏனோக்கு என்ன விசுவாசித்தானா, வரப்போகிறார். ஆண்டவர் வந்து நியாயம் தீர்க்க 1000-10,000 தூதர்களோடு அவர் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார் என்பதை அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். முதலாவதாக ஆண்டவரை பாட்டுனால துதிப்பது ஆண்டவருக்கு பிரியம் பார்த்தோம். அடுத்ததாக ஆண்டவரை விசுவாசிக்கிற, உண்மையா விசுவாசித்த ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நமக்கு பிரியமாக நம்ம மேல இருப்பார். ஹல்லேலூயா.